பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது: ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தரல, இன்றைக்கு நமக்கும் இந்த வசனத்தின்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர், நான் வேலை ஸ்தலத்தில் எனக்கு முன்னேற்றமே இல்லை சிஸ்டர், எங்கே பார்த்தாலும் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க, என் முன்னேற்றத்தை தடை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னும் சிலர் சிஸ்டர், நான் பிஸ்னஸ் ஒரு சின்ன கடை தான் வச்சிருக்கேன், ஆனால் அந்த கடைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க, எதிராக நிற்கிறாங்க, என்னால் ஒரு சின்ன கடை கூட வைக்க முடியல சிஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒருவேளை இந்த கடையை மூடிட்டு நான் வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு இரவும் பகலும் இதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில நபர், சிஸ்டர், எதுவுமே வேண்டான்னு சொல்லி ஊழியம் பண்ணலான்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அந்த மினிஸ்ட்ரியிலையும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி என்னை பரியாசம் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க, இவெல்லாம் என்ன ஊழியம் பண்ணுறான்னு சொல்லி என்னை நிந்திக்கிறாங்க, என்னால் நிம்மதியாக ஊழியம் கூட பண்ண முடியல சிஸ்டர், நான் ஆண்டவருக்காக தானே இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு விரோதமாக இருக்கிற எதிரி சத்துருக்களை நினைத்து நீ கலங்கி போய் இருக்கிறாயோ, இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திடன்கொள், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தொடர்ந்து நீ முன்னேறி செல், உனக்கு என்ன தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்க்கிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர், அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் தான் வந்திருப்பாங்க, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 7 வழியாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களை ஓடி போக செய்ய போகிறார். பிரியமானவர்களே, நீ நினைக்கலாம், ஒரு இரவு பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல ஆண்டவரால் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவன்க. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் மாறுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாறுங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதும் தைரியமா இருக்கணும், எதை குறிச்சும் கவலைப்படவே கூடாதுங்க. ஏனென்றால் பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் நம் பக்கத்தில், நம் பட்சத்தில் நிற்கிறார். சரியாங்க? அதனால ஒரு சின்ன ஜெபம் நம்ம பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா, இப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமையான கரம் ஆண்டவரே இந்த மகள்கள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும், சிறிய தொழிலாக இருந்தாலும், எந்த வேலையாய் இருந்தாலும், எந்த ஊழியமாய் இருந்தாலும், இப்பொழுதே ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம் தங்கியிருப்பதாக அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போகும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வழியாய் அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஓடி போகிறதை அவர்கள் காணத்தக்கதாய் என் தேவன் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வார்த்தையின் மேல் ஆண்டவரே அவர்கள் நம்பிக்கை வைக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்கள் பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேங்க்யூ.